பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விழிப்புணர்வு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதார் அட்டையை அப்டேட் செய்கிற விஷயமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆதார் அட்டையை அப்டேட் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2016ஆம் ஆண்டு ஆதாரில் ஒரு கரெக்ஷன் கொண்டு வராங்க. என்னென்னா, ஆதார் திட்டத்தில் 10 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா ஆதாரை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுப்பிக்க மீன் என்ன அர்த்தம் அப்படின்னா, டாக்குமெண்டேஷன் அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய முகவரி சான்று, ஏதாவது ஒரு முகவரி சான்றை நம்ம லைவில் தான் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிஷான்லாம் வந்து இகேவிசி அப்டேட் பண்ண சொன்னாங்க. அதாவது நாம் லைவில் தான் இருக்கோம், இந்த ஆதார் அட்டை சொந்தக்காரர் பயனில் தான் இருக்காரு அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த அப்டேட்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது 10 வருடத்துக்கு ஒரு முறை இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரூல் இருக்குது. அந்த ரூல் அடிப்படையில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நம்முடைய மத்திய அரசு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 இன்னைக்கோட வந்து அந்த கால அவகாசம் முடிகிறதா முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ டிசம்பர் 14 வரைக்கும் வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கால அவகாசத்தை நீட்டிச்சு இலவசமாகவே நீங்கள் அப்டேட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி ஆதார் மையங்களில் பார்த்தீங்கன்னா, தாலுகாவில் இருக்கக்கூடிய அரசு சேவை மையங்கள், ஆதார் மையங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மக்கள் கியூவில் நிற்கிறாங்க. ஒரு புரிதல் இல்லாமல் எல்லாருமே கியூவில் நிற்கிறாங்க. ஒரு சில நபர்கள் வந்து நமக்கு ஃபோன் அடித்து இதை குறித்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணே, எதற்காக நம்ம ஆதார் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கைரேகை வைப்பதில் சிக்கல் இருக்குது. அதே மாதிரி உங்கள் புகைப்படம் மாற்றணும், புகைப்படம் நீங்கள் தானே அடையாளம் தெரியாமல் இருக்குது. அதே மாதிரி முகவரி திருத்தம் பண்ணணும். இந்த மாதிரி சம்பவங்கள் வேணால் நீங்கள் வந்து இந்த ஆதார் சென்டர் போயிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, இதெல்லாம் புதுசாக வந்து நீங்கள் ரீஅப்டேட் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போ டாக்குமெண்டேஷன் அப்டேட் பண்ண சொல்கிறாங்களா 10 வருடத்துக்கு ஒரு தடவை. இப்போ கைரேகைலாம் உங்களுக்கு வந்து நல்லா தான் விழுகுது, ஃபோட்டோலாம் நல்லா தான் இருக்குது, நான் எதையும் மாற்ற விரும்பலை, என்னோடய அடையாள சான்றை நான் கொடுத்து புதுப்பிக்க நினைக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க நீங்கள் கியூவில் போய் நிற்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வெப்சைட்லேயே பண்ணிக்கலாம். ஆதாருடைய வெப்சைட்லேயே போய் நீங்களே ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். அதற்கு முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் அட்டையோட உங்கள் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கணும். அவ்வளோதான். அந்த ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்களே டாக்குமெண்டேஷன் அப்டேட் பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஓரலாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை எண்ணற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிராமத்தில் இருக்க மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். நிறைய இசேவை மையங்களில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். தெரிஞ்சவங்க மொபைலில் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அதிலே பண்ணிக்கலாம். தெரியாதவங்க பக்கத்தில் இருக்க இசேவை மையங்களை பயன்படுத்தி நீங்கள் டாக்குமெண்டேஷன் அப்டேட் பண்ணிக்கலாம். இதற்காக நீங்கள் வந்து ஆதார் சென்டர்லையோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ நீங்கள் கியூவில் நின்று தான் அப்டேட் பண்ண அவசியம் கிடையாது. நான் சொன்ன இந்த விஷயங்களுக்காக மட்டும், அதாவது கைரேகை புதுப்பிக்கணும், அதே மாதிரி ஃபோட்டோ புதுப்பிக்கணும், பார்த்தீங்கன்னா முகவரியை வந்து மாற்றம் செய்யணும், இப்படிப்பட்டவங்க நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். அப்டேட் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் மட்டும், எனக்கு எல்லாமே கைரேகைலாம் ஒர்க் ஆகுது, போட்டாலும் மாற்ற தேவையில்லை, முகவரி மாற்ற தேவையில்லை, நான் வந்து அப்டேட் மட்டும் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ணிக்கலாம், சிஸ்டத்திலே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க இசேவை மையங்களில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது 5 நிமிடத்திற்கான வேலை மட்டும்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, வாங்க அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் போய்ட்டு ஆதார் அப்டேட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலும், தமிழில் டைப் பண்ணாலும் ஓகே தான், ஆங்கிலத்தில் டைப் பண்ணாலும் ஓகே தான். நீங்கள் எப்படி டைப் பண்ணி நீங்கள் சேர்ச் கொடுத்தாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதாரோட வெப்சைட் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலத்தில் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா ஆவண புதுப்பிப்பு அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க, அடையாளம் மற்றும் முகவரிக்கு ஆதரவாக ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய 14/12/2024 வரைக்கும் இலவசம். இப்போ நீட்டிச்சிட்டாங்க. ஸோ அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இதில் எதெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும், ரெண்டாவது சொல்லியிருக்காங்க, எப்படி சமர்ப்பிக்க வேண்டும், இந்த ரெண்டுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, அரசு வழங்கிய அடையாள அட்டை, முகவரி கொண்ட சான்றிதழ் மற்றும் இந்திய பாஸ்போர்ட் ஆகியவை அடையாளம் மற்றும் முகவரி ஆகிய இரண்டிற்கும் சான்றாக இந்த ஆவணங்களை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், மேல்நிலை அல்லது மூத்த பள்ளி மதிப்பெண் பட்டியல், புகைப்படம் கொண்ட பள்ளி வெளியேறும் சான்றிதழ்,
அரசு வழங்கிய அடையாள அட்டை சான்றிதழ், அடையாள சான்றாக மட்டுமே இவற்றை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மின்சாரம், தண்ணீர், எரிவாயு பில்லு, கடந்த 3 மாதங்களுக்கு உள்ளே வந்து வாங்கியிருந்த பில்லு, அதே மாதிரி வங்கி, அஞ்சலகம், பாஸ்புக்கு, வாடகை, குத்தகை விடுப்பு மற்றும் உரிம ஒப்பந்தம் ஆகியவை முகவரிக்காக வந்து முகவரி சான்றாக மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளம் மற்றும் முகவரி ஆவணங்கள் விரிவான பட்டியலுக்கு தயவுசெய்து இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்காங்களே, இந்த லிங்கை கிளிக் கொடுத்தா மேலும் வந்து சில தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதை எப்படி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ வழிகாட்டி, மேலும் இதை குறித்து தெரிஞ்சு கொள்ளணுமா, கட்டணம் இல்லாத அழைப்பு, இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வீடியோ வழிகாட்டி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் கொடுத்தாலே அந்த வீடியோவில் வரிசையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நீங்கள் ஆதார் அட்டையை வந்து அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்டேட்டை நீங்கள் மொபைலில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த சமர்ப்பிக்க கிளிக் செய்யவும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய ஆதார் அட்டையை நீங்கள் நம்பரை உள்ளீடு செய்து இந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இந்த ஆதாரில் உங்களோட மொபைல் நம்பர் கட்டாயம் இணைச்சிருக்கும். ஸோ ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் வந்து அப்டேட் பண்ணுவதற்கான தயார் நிலையில் இருக்கா இல்லையாங்கிறது அதுவே சொல்லிடும். ஸோ அந்த அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகக்கூடிய ஒரு வேலை இருக்கா இல்லையாங்கிறத உங்களோட மொபைல் நம்பரை போட்டு பார்த்து, உங்களோட ஆதாரை போட்டு பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணும்போதே இந்த பேஜ்லேருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும்போதே உங்களுக்கு சொல்லிடும், உங்களோட ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு, நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லிடும். இல்லை அப்டேட் பண்ண வேணாம்னா அதுவே சொல்லிடும், நீங்கள் அப்டேட் பண்ண வேணாம், இன்னும் காலம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அதுவே சொல்லிடும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த விழிப்புணர்வு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நினைக்கிறேன். இதில் அவங்க கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து 2 நிமிஷம் 8 செகண்டில் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் எப்படி இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இதிலே பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து நான் காலையில் செக் பண்ணி பார்த்தப்ப நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து அதை உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேயில் ஷோ பண்ணி காட்ட முடியலை. ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே தற்போது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறோம். மேலும் இது குறித்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம அதை குறித்து மிக தெளிவாக பேச நம்ம முயற்சிப்போம். மீண்டும் நல்லதவங்களோடு உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.